ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதத்திற்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய படைகளால் பெருமை அடைகிறோம் என அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்க தொடரலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயங்கரவாதத்திற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய இந்திய படைகளால் பெருமை அடைவதாக குறிப்பிட்டு தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு நேர்த்தியான தாக்குதலை நள்ளிரவு தொடங்கி அதிகாலைக்குள்ளாக 23 நிமிடங்களில் 24 ஏவுகணைகள் என்று குறிவைத்து இலக்கு வைத்து இந்திய ராணுவம் ஒரு மிக நுட்பமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேல் போன்ற நாடுகளே வியந்து இந்திய ராணுவத்தை பாராட்டக்கூடிய விதமாக எந்த விதமான பிசகும் வைக்காமல் குறிப்பிட்டு சென்ற அந்த 9 பயங்கரவாத தளங்களையும் சுக்கு நூறாக சிதறடித்திருக்கின்றது இந்திய ராணுவம். பல்வேறு பயங்கரவாதிகள் கிட்டத்தட்ட 80 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த கைதேர்ந்த தாக்குதலுக்கு பலரும் தங்களுடைய மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை இந்திய ராணுவத்தை நோக்கி தெரிவித்து வருகின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த நடவடிக்கை மூலமாக பெருமை கொள்வதாக ராணுவத்தை குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கின்றார். அப்பாவி மக்களை கொடூரமாக கொண்டதற்கு இந்தியாவின் பதில்தான் ஆபரேஷன் சிந்தூர் என்று தீவிரவாதிகளுக்கு தற்பொழுது பதில் கொடுத்திருக்கின்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். இந்த பதிலடியின் மூலமாக இந்திய படைகள் பெருமை அடைவதாக உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். 9 இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 80 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் தங்களுடைய மிக முக்கியமான மையமாக நினைத்து செயல்பட்ட இடங்கள் சுக்குநூறாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த முகாம்கள் மட்டும் சிதைக்கப்படவில்லை, அதற்குள் இருந்த அந்த ஆயுதங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த அந்த நிலையங்களை எல்லாம் பயங்கரவாதிகள் ஒட்டுமொத்தமாக தற்பொழுது பாகிஸ்தானிலே இழந்திருக்கின்றார்கள். காஷ்மீருக்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளில் மிக முக்கியமான 3 தீவிரவாத அமைப்புகளுடைய தலைமை இடங்கள், பதுங்கு குழிகள், ஆயுத பயிற்சி நிலையங்கள், புதிதாக அவர்கள் அழைத்து வந்து பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த இளம் தீவிரவாதிகள், புதிதாக பயிற்சியில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் தங்கியிருந்த இடம் என்று கண்டறிந்து உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் இந்த வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்திருக்கிறார்கள். பஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடிதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்கின்ற ஒரு பெருமிதம் கொண்ட வரியை பகிர்ந்து இந்திய ராணுவத்திற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் உள்துறை அமைச்சர். மேலும் ராணுவத்தின் இந்த நடவடிக்கையின் மூலமாக தேசம் பெருமை கொள்வதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த மகிழ்ச்சியை பதிவிட்டிருந்தார். நாட்டினுடைய பல்வேறு கட்சிகள், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள், ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் ராணுவம் எடுத்த இந்த வெற்றிகரமான நடவடிக்கைக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து தேவைப்படக்கூடிய நடவடிக்கைகளை ராணுவம் எடுப்பதற்கு உறுதுணையாக இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பதிவிலே ராணுவத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ராணுவத்தின் இந்த நடவடிக்கை மூலமாக தேசம் பெருமை கொள்வதாக உள்துறை அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். பஹல்காம் தாக்குதலுக்கான பதில்தான் இது என்று இந்த பதிலடியை குறிப்பிட்டு தீவிரவாதிகளை எச்சரித்திருக்கின்றார் மீண்டும் ஒருமுறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.